எஸ்பிஐ கிளர்க்குடைய நோட்டிஃபிகேஷன் இந்த வீக்ல வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நெறைய டெலகிராம் குரூப்ல சர்க்குலேட் ஆயிட்டிருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 டிஜிட் வேக்கன்ஸீஸ் இருக்குன்றாங்க. சில பேர் 8500 வேக்கன்ஸீஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இத பத்தியெல்லாம் நம்ம வொரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தேவை தமிழ்நாடு வேக்கன்ஸீஸ் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். தமிழ்நாடு வேக்கன்ஸீஸ பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு 340 இல்லன்னா 360லேருந்து ஒரு 450. 360லேருந்து 450 தான் நமக்கு ஸ்டாண்டர்டா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வேக்கன்ஸீஸ். அத விட அதிகமா வந்தா சந்தோஷம் தான். அத விட ரொம்ப கம்மியா போகாது. 330 அதுக்கு கீழ போனது கிடையாது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல. அப்படி போயிருந்தா கூட இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருவாங்க கடைசில. ஓகேங்களா? ஒரு டைம் பண்ணி 2 டைம் பண்ணியிருக்காங்க அந்த மாரி. ஸோ, அந்த 350 தான் நமக்கு ஸ்டாண்டர்டா மினிமம் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அத விட குறைஞ்சா கூட ஒரு 10, 20 தான் குறையும். நமக்கு மினிமம் 300 அப்படிங்கிற கேரண்டி தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே இருக்கு எஸ்பிஐ கிளர்க்க பொறுத்தவரை. நல்ல வேக்கன்ஸீஸ் அப்படின்னா 450, 400, 360 இதெல்லாமே நல்ல வேக்கன்ஸீஸ் தான் எஸ்பிஐ கிளர்க்க பொறுத்தவரை. ஓகேங்களா? அண்ட் ஏஜ் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் 1 தான் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, அதே தான் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷன் இந்த வாரத்தில வந்துரும். எக்ஸாம் டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல பிரிலிம்ஸும், நவம்பர் 23 மெயின்ஸும் உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்ட கூட. ஸோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா அது வந்து உங்களுடைய மெயின் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும். வெனம் சார் ஆப்டிட்யூடும் நம்ம வந்து ரீசனிங் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். எஸ்பிஐபியோடைய கட் ஆஃப் பத்தி நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸோ இன்னும் நல்லா ரிசர்ச் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 2, 3 ஷிஃப்ட்ல கஷ்டமா கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு. ஏன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு சில ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட் நார்மலா கேட்டிருக்காங்க. எஸ்பிஐபிஓ ஸ்டாண்டர்ட்லயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.